சாதாரணமா சினிமாக்குள்ள இப்ப கோடிக்கணக்கான பேரை அவரோட கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரே ஒரு மனிதர். அதுலயும் இல்லாம ஒரு சினிமாக்குள்ள வரும்போது இதெல்லாம் முகமா, இந்த முகத்தை யாரு பார்க்க போறான்னு சொன்னவங்க மத்தியில இப்ப கோடிக்கணக்கான பேரா சேர்த்து வச்சிருக்காரு. த ஒன் அண்ட் ஒன்லி ஜோசப் விஜய் என்கிற தளபதி விஜய் தானுங்க. நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகும் போது அவர் சந்திக்காத விமர்சனங்களும் கிடையாது, அவர் சந்திக்காத கேவலங்களும் கிடையாது. அந்த வார்த்தைகள் தான் அவரை தன்னைத்தானே செதுக்கிறதுக்கு தோணுச்சு. அதை கொண்டு பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை அப்படின்ற படத்து மூலமா ரொம்பவே ஒரு ரொமான்டிக் ஹீரோன்ற தாட்டையும் நம்மளுக்குள்ள எழுப்புனுச்சு. இப்ப நம்ம போய் பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை எல்லாம் பார்த்தா இது தளபதி தான் அதை உண்மையிலேயே நடிச்சிருக்காரான்னு கேட்கற அளவுக்கு நம்ம ஆகும். இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா இதுலயுமே அவருக்கு சண்டை வைக்கலன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் அவர் ஆக்ஷன் ஹீரோவா மாத்தினது பகவதி, திருமலை, போக்கிரி, கில்லி இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். அதுல இருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்ம கூடயே தான் இருக்காரு. அண்ட் இடையில குருவி, சுறா இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் படமும் கிடைச்சிச்சு அவருக்கு. அண்ட் அதை சரி செய்யறதுக்காக வந்த படம் தான் துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை வச்சு ஒட்டுமொத்த சினிமாவையும் ஆட்டி படைச்சாரு. அந்த வருஷத்துல மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் நம்மளுக்கு ஃபேவரட் மூவினா அது துப்பாக்கி தான். இந்த அளவுக்கு ஒருத்தனால எப்படா நடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்மளெல்லாம் யோசிக்க வச்சாரு துப்பாக்கியில. மாஸ்டர் லியோ இப்ப கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா நம்ம ஜனநாயகன்ல நிக்கிறாரு. ஜனநாயகனோட அப்டேட் இன்னும் கிடைக்கலன்றது கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. அண்ட் ஆல்வேஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், ஜனநாயகன் படத்துல தளபதி விஜய்னு வரப்போறது கிடையாது, சிஎம் விஜய்னு போட்டுதான் அவரோட பேரை வர வைக்க போறாங்க. அண்ட் இது தெரிஞ்ச விஷயம் தான், இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப அவர் அரசியல் பயணத்துக்கு போவோமா? மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட தளபதி விஜய் கிடையாது, டிவிகே தலைவர் விஜய் தான். அண்ட் இவ்வளோ நேரம் கூட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அண்ட் 1 இல்லை 2 பேராவது இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அடுத்து பார்ட் 2ல சந்திப்போம்.